காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் இன்று காலை நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி மூலம் அங்குள்ள எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், கூட்டம் எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது? இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? இன்று காலை டெல்லியில கரெக்டா 10:30 மணிக்கு சோனியா காந்தி அவர்களுடைய இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது காங்கிரசுடைய உயர்மட்ட குழு கூட்டம். அது மட்டும் இல்லாம தேர்தல் குழு கூட்டம். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி அல்லது மத்தியில தேர்தல் வரும்போதும் சரி, இறுதி வேட்பாளரை தேர்வு செய்ய மட்டுமே இந்த கூட்டம் கூடும். அப்படிப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு கூடுகிறது. தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு 41 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது திமுக சார்பா. அந்த 41 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்காக முதல்ல 140 பேரோட பட்டியல் இருந்தது. ஆனால் ஏற்கனவே காங்கிரஸோட தேர்தல் குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 140 பட்டியல்ல அந்த 41 பேர் யார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல் இன்று உயர்மட்ட குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும். இதுல சோனியா காந்தி இருப்பாங்க, ராகுல் காந்தி இருப்பாங்க, மன்மோகன் சிங்கும் இருப்பார். சோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் சுமார் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதன் பிறகு 41 பேர் யார் இந்த தொகுதியில போட்டி போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் இறுதி செய்யப்படும். அதன் பிறகு ஊடகத்திற்கு இந்த பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. திரு EVKS இளங்கோவன் கடந்த 3 நாட்களாக இந்த விஷயம் தொடர்பாக டெல்லியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், ஏற்கனவே EVKS இளங்கோவன் அவர்கள் இன்று மாலை காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்போது வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொண்டால் இந்த உயர்மட்ட குழுவானது, அதாவது தேர்தல் குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுமார் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் எடுத்துக் கொள்வார்கள் என தெரிகிறது. இந்த மீட்டிங்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங் எல்லாரும் இருப்பாங்க. சோ நமக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 12 அல்லது 12:30 மணி போல் இந்த கூட்டம் நிறைவேறிவிடும். அதன் பிறகு காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து இந்த லிஸ்ட வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் தரப்பிலிருந்து எத்தனை மணிக்கு லிஸ்ட் வெளியாகும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்லவில்லை என்றாலும், இன்று பட்டியல் இறுதி செய்யப்படும் காரணத்தினால் இன்றே அந்த பட்டியல் ஊடகத்திடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க.